போற்றுவோம். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னையே போற்றுவோம். ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அன்னையே போற்றுவோம். எல்லாம் கோயில் வித்தியாசம் வளர்ச்சியாக இருக்கணும், அம்பாள் நல்லா இருக்கணும். அப்புறம் இந்த பூமியே உலகமே எல்லாருக்கும் வேண்டிங்க. மூணாவது உங்கள் ஆற்றுல உள்ள அப்பா அம்மா தாத்தா பாட்டி கணவன் மனைவி குழந்தைகள் பேரம்பேத்திகள் எல்லாருக்கும் நல்ல காலகாலத்து நல்ல படிப்பு முடிஞ்சோம், நல்ல வேலைவாய்ப்பு, வேலைவாய்ப்பு அப்புறம் திருமண பாக்கியம், குழந்தை பிறப்பு, ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், தம்பதி ஒற்றுமை, மன நிம்மதி, இது எல்லாமே சாமியை நீங்கள் உரிமையாக கேட்டு வேண்டிக்கிங்க. அம்பாள் பேரை 3 ட்ரிப் சொன்னாலே போதும். அம்பாள் வந்து இங்கே வாக்கு கொடுத்துருக்கா. 3 தடவை அம்பாள் பேரை சொல்லி நம்பிக்கையாக சந்தேகப்படாமல் நீங்கள் வேண்டி போனீங்கன்னா நீங்கள் வேண்டிய காரியம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். நீங்கள் கல்யாணம் வேலைவாய்ப்பு, படிப்பு, ஆரோக்கியம், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சுவாமிகிட்ட வந்து அம்பாள்கிட்ட வந்து வேண்டிட்டு அது நிறைவேறின பிறகு உங்கள் இடைக்கு எடை யாருக்கு வேண்டிங்களோ அவரோட இடைக்கு எடை அரிசியோ வெல்லமோ பழமோ ஏதோ ஒன்று பொருள் காணிக்கையாக, இந்த அம்பாளுக்கு வேறு பேசுகிற அர்த்தம் இல்லை, அம்பாளுக்கு அன்பு காணிக்கை, நன்றி காணிக்கைன்னு பேர். அதுமாரி நீங்கள் வந்து சந்தேகப்படாமல் நீங்கள் மனசார வேண்டினா அம்பாள் கொடுத்த வாக்கு என்னென்னா 3 தடவை என் பேர் சொன்னான்றதுக்கு வருவேன். நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் என்கிட்ட பொறுப்பப்படுத்தி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த எல்லா வாக்கியமும் நீங்கள் என்ன தர்மமாக என்ன வேண்டிங்களோ அது கண்டிப்பாக நடக்கணும். அம்பாள் வாக்கு கொடுத்துருக்கா. அதில் எந்தவித பயமும் இல்லாமல், எந்தவித மன சந்தேகமும் இல்லாமல், ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் யாரும் பார்த்தாலும் பரிகாரம் பண்ணிட்டு அதுக்கு மேலே எல்லாமே குலதெய்வம் தான் முக்கியம். சாட்சாத் அம்பாள் அங்காளம்மன் சிவ வடிவம், சிவசக்தி வடிவம், அன்பு மயமானவள், அனுக்கிரகம் நிறைந்தவள், மிக சக்தி வாய்ந்தவள். அதனால் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிற பெரிய வரப்பிரசாதம். அந்த அம்பாவை மனசார நீங்கள் கோயில் வேண்டிங்க, வீட்டில் எப்பெல்லாம் முடியுதோ அப்போ வேண்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் அந்த சக்தி ஏறும், இந்த கோயிலுக்கும் சக்தி அம்பாவுக்கு ஏறும். இல்லை இந்த மாற்றம் இல்லை, எல்லாம் மனசார அம்பாள் நம்பி பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி எல்லாம் தீபாவளி பண்ணோம். என்னென்ன வீட்டுக்கு தேவையோ படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இங்கேயும் வேண்டிங்க. வீட்லேயும் டெய்லியும் ஒரு 2 நிமிஷம் அம்பாள் இந்த விளக்கு இந்த அம்பாள் உருவம் நடக்கும் வரணும். அது வேண்டிட்டு நீங்கள் துலாபாரம்னா இடைக்கிற ஓடுறது. அடுத்தது ராகு தோஷம், செவ்வாய் தோஷம் இதுமாதிரி இருந்தால் தேர் இருக்கிறது. வீட்டில் வந்து இந்த ஒரே ஒரு விஷயம் நடக்கலை, அப்படியே பிரேக்காக இருக்குது அப்படின்னா தேர் ஓட விட்டோன்னு அந்த விஷயம் நிற்காமல் ஓட ஆரம்பிச்சோம். அதில் தேர் இருக்கிறது, துலாபாரம் போடுறது. அப்புறம் மனசில் ஒரு துக்கம், ஏதோ ஒரு மனசில் துக்கம் இருக்குது, பயம் இருக்குது அப்படின்னா அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பியிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் வேண்டிட்டு அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை, தேர் இழுத்தல், துலாபாரம் செய்தல், மாவிளக்கு போடுதல், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அம்பாவை பிரார்த்தனை பண்ணிங்க. அம்பாவோட வந்து அனுகிரகத்தில் எல்லாரும் இந்த பூமியே உலகமே எல்லாரும் சர்வஜனா சுகினோம் வந்து பக்தர்கள், பக்த கோடிகள், கிராமங்கள், லோகங்கள் எல்லாம் நல்ல அமர்வோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆரோட, ஆரோக்கியத்தோட, தனதானியத்தோட பௌர்ணம சந்தோஷமாக இருக்கும். பயமம்மா எங்காலும்